ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, யாத்ரால் இந்தியா லிமிடெட். அது என்னடா புதுசா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா, இது வந்து இந்த ட்ரேட் அப்ரன்டிஸ் ரோல் இருக்கு இல்லையா? இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நெறைய அப்ரன்டிஸ்ஷிப் வழங்குறாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் ஐடிஐ, நான் ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க நெறைய வேலை வாய்ப்புகள் குடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு டோட்டலா எத்தன வேகன்சி இருக்குன்னா, 3979 வேகன்சி இருக்குங்க. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க வந்து இந்த இந்தியன் ஆர்டினன்ஸ் எக்யூப்மென்ட் ஃபேக்டரிஸ் இதுல எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பானது தான் இது. ஓகேங்களா? அப்படி ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் இன்னைக்கு உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு டீட்டெயில்டா இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். அது போக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. படிச்சுட்டு இருந்த மக்கள் உங்களுக்கு டெஃபினட்டா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். https://recruit-government.com அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு நீங்க போனீங்கன்னாவே, அதுல வந்து என்ஏசி அதாவது நேஷனல் அப்ரன்டிஸ் சர்டிஃபிகேட்காக ஆ ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளா இருக்கும். அங்க போய் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து 1/2/2026 ஆன்லைன் மூலியமா விண்ணப்பிக்க தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 3/3/2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th படிச்சிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. நான் ஐடிஐ கேட்டகரியில. அதுல மினிமமா 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் ஐடிஐ கேட்டகரியில வந்து நீங்க வந்து ரெலவென்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? ஓகே. அப்படியே வேற என்ன வேகன்சி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க வந்து ஆர்டினன்ஸ் இல்லன்னா ஆர்டினன்ஸ் எக்யூப்மென்ட் ஃபேக்டரிஸ்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அதுல இருந்து தான் செலக்ட் பண்ணி நீங்க வொர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, https://recruit-gov.com அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அங்கே உங்களுக்கான டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல நீங்க பார்த்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுல உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிடிஎஃப் இல்ல ஜேபிஇஜி ஃபார்மேட்ல வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ஐடென்டிட்டி கார்டு, 10th மார்க் சர்டிபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அப்புறம் வந்து நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட், காஸ்ட் சர்டிபிகேட், பிசிக்கல் டிசபிலிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு கேண்டிடேட்க்கு ஒரே ஒண்ணு தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? மோட் ஆஃப் செலக்ஷன் நீங்க வாங்குன மார்க்க வச்சு தான் உங்களுக்கு செலக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் கிரேடுனா ரேஞ்ச் ஆஃப் மார்க் 90 to 100னா 95%. ஏ அப்படின்னா 80 to 89 84.5%. பி பிளஸ்னா 70 to 79, பினா 60 to 69, சி பிளஸ்னா 50 to 59, சினா 40 to 49 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் மார்க்ல இந்த பெர்சன்டேஜ் வைஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா மக்களே? நீங்க 10த்ல இல்ல உங்க ஐடிஐல நீங்க வந்து 50% மார்க் வாங்கியிருக்காங்களே இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இது போக உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் பிஹெச் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே தனி ரிசர்வேஷனும் குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டைபண்ட் அப்படின்றது மாதந்தோறும் உங்களுக்கு கிடைக்க கூடிய ஒரு வேலைக்கான ஒரு கூலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நான் ஐடிஐ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஐடிஐக்கு வந்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 8,200 குடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே எக்ஸ் ஐடிஐ அப்படின்னா, ஐடிஐ பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு 9,600 நாங்க குடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? நான் ஐடிஐக்கு 8,200, எக்ஸ் ஐடிஐக்கு 9,600 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு நாங்க குடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 20 பக்கத்துக்கு குடுத்துருக்காங்க மக்களே. ஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூஆர் கேட்டகரி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டா ₹200 இருக்கும். அது போக ஜிஎஸ்டியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு, எஸ்சி, எஸ்டிக்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே ₹100 ஜிஎஸ்டியோட நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா மக்களே? இதே மாதிரி ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் குடுத்துருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, நீங்க கேட்டுட்டு, உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலுமே அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க.
ஓகேங்களா? நன்றி மக்களே!